டே ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபங்க்ஷன் வரப்போது சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இன்னைக்கு தான். அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான். அதுக்கு நம்ம பொண்ணோட அம்மா தான் கிராண்டா இருக்குதுன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன யாரும் எதுவும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வேற யாரோ வெட்டிட்டாங்க, முன்னாடி யாரோ காலியாக சக்தி இறக்கம் நிகழ்ச்சி தொடங்க வைக்கிறது. எப்படி இருக்குது சாப்பாடுலாம்? ஏதாவது காரமாக இருக்குதா? என்ன ஏன்னா நாக்கு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கை கூட்டம். இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக இன்னைக்கு எதுக்கு ரெடி ஆயிருக்கோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு தேவம் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். எங்கள் குலதெய்வம் இருக்கு இல்லைங்களா, அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு இன்னைக்கு கெடா வெட்டி பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறதான் தேவம். அதுக்கு வந்து காலையிலேயே எங்கள் தம்பி வீட்டார் வந்து பூசக்கோடையெல்லாம் தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு வந்து டிஃபன் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு பொங்கல் வச்சுட்டு நானும் பொங்கல் வைக்கணும், மக வீட்டாரும் பொங்கல் வைக்கணும். அவங்க பொங்கல் வச்சு இறக்குறதுக்கு அப்புறம் நாங்கள் பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் வந்து ஈவினிங்காக வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து விருந்து வைக்க போகிறோம் நாங்கள். அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் டே. ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபங்க்ஷன் வரப்போது சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இன்னைக்கு தான். அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான். அதுக்கு நம்ம சீஃப் கெஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு நம்ம வினிஷா பொண்ணு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விகாஸ் தம்பி அவங்க கூடயே ஓடி போயிட்டாங்க காலையிலேயே. நம்ம எல்லாரும் இன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம், சரிங்களா? அம்மா வீட்டு குலதெய்வம் எதுனாக்கா பெரியாண்டிச்சி, சோளம்பழத்தில் இருக்குது. பெரியாண்டிச்சி தான் அம்மா வீட்டு குலதெய்வம், சரிங்களா? இன்னைக்கு அதுக்கான அவுட்ஃபிட் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி முதுகு இது வந்து பனாரசி சாரி, நம்ம வண்ணவல்ல எடுத்தது தான். ரொம்ப சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலர் பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். யார்கிட்ட தைச்சிங்க பிளவுஸா? யுகா புட்டிக்ல தைச்சேன். யுகா புட்டிக். வினிஷா பொண்ணை காட்டுறேன். வினிஷா பொண்ணோட அவுட்ஃபிட்டு இப்படிதான் இருக்கு. இது வந்து நம்ம தறி சாரி தான் அப்போ கட்டியிருக்கா. அது வந்து பட்டு புடவை. இப்படி வாடா இப்படியோ. இது வந்து நம்ம பூரகம் இருக்கு இல்லைங்களா, அந்த தறி புடவை தான் நம்ம வினிஷா பொண்ணு கட்டியிருக்கா. அவளுடைய இது வந்து ப்ளவுஸ் டிசைன் வந்து நல்ல சிம்பிளானதான். பொண்ணோட அம்மா தான் கிராண்டா இருக்குதுன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த முந்தி காட்டு, முந்தி சாரியோட முந்தி இதுதான் வந்து பூரகம். இந்த சாரியோட முந்தி தான் இதுக்கு நல்லா ஹைலைட்டா இருக்கு. இப்படி திருப்பி கட்டுறேன். அதனால தான் சரி பட்டு சாரி கட்டும். ஏன்னா நிறைய பட்டு சாரி எடுத்து வச்சுருக்காங்க கல்யாணத்து சமயத்தில். அதனால் எங்கே கட்டுறது அப்புறம்? அதனால் புது பொண்ணு இல்லைங்களா, நல்லா பட்டு சாரியை கட்டிட்டு வரட்டுன்னு தான் பட்டு சாரியை கட்ட வச்சாச்சு. சரி வாங்க டிஃபன் எடுத்துக்கிட்டு போனால் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போலாமா? அங்கே என்னோட சேர்ந்து எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்தை நீங்களும் பாருங்கள். காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் வந்து பூசக்கொடி எடுத்துக்கிட்டு நிர்மலாவும் சக்கரவர்த்தியும் கோயிலுக்கு போயிட்டாங்க. பின்னாடியே வந்து நம்ம விகாஸும் சர்வேஸும் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே காரில் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். யார் அது? தோ வர எட்டாசோட உருவம் கொழிஞ்சிட்டு இருக்கான். டேய் மாமா சொன்னது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் இதுதான் சென்ட் அடிச்சு வந்த. நான் எங்க சென்ட் அடிச்சோம்? இந்த வாரம் சென்ட் அடிச்சு வந்தோம். டாடா சார், சந்தோஷம் சார். இந்த இடத்த பார்த்ததுமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க. இந்த இடம் வந்து வேறு எதுவும் இல்லை, நம்ம சோளம்பள்ளம் தாங்க. அதுதான் அப்பாவுடைய பூர்வீகம். அங்கே தான் நான் வந்து எடுத்துகிட்டு போனேன் டிஃபன் செஞ்சு. நான் வரதை ஃபோன் பண்ணி சொல்லவும் தம்பி வந்து பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆனால் நிர்மலா சக்கரவர்த்தி இவங்களாம் வந்து சாப்பிடல. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சகானா, விகாஸு, சர்வேஸ் இவங்களாம் மட்டும்தான், சின்ன பிள்ளைங்களாம் மட்டும்தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க.
கரெக்டாக நான் போகும்போதெல்லாம் நிர்மலாவுடைய பொங்கல் 2 பொங்கலுமே வந்து வேக வச்சு இறக்கி வச்சுட்டாங்க. என்னுடைய பொங்கல் தான் வெந்துட்டுருக்கு. நம்ம விகாஸ் தம்பியை கூப்பிட்டு அரிசியை போட சொல்லி அதுக்கப்புறம் என் பொங்கலை வந்து வேக வச்சிட்ருக்காங்க. ஏன்னா நான் போகிறதுக்கு லேட்டானதுனால. எங்களுடைய வழக்கப்படி எப்படின்னா அம்மா வீட்டார் வந்து 2 பொங்கல் வைப்பாங்க. அவங்க இறக்குனதுக்கப்புறம் அந்த வீட்டு பொண்ணுங்க வந்து பொங்கல் வைப்பாங்க. மொத்தத்தில் பசங்களும் வைக்கணும், பொண்ணுங்களும் வைக்கணும். எங்கள் அப்பா வந்து பொங்கல் வச்சுட்ருக்கிற வரைக்குமே வந்து எங்கள் அத்தைங்கெல்லாம் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தம்பி பொங்கல் வைக்க ஆரம்பித்தான். என் தம்பி பொங்கல் வைக்க ஆரம்பித்ததுலேருந்துமே நான் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதே போல் எங்கள் சர்வேஸ் பொங்கல் வைக்கும் போது எங்கள் சகானா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருவா. இதுதான் வந்து தலைமுறையாக அப்படியே வச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். முப்பூசை கொடுப்பாங்க அம்மா வீட்லேயுமே வந்து ஆடு, கோழி, பன்னி அப்படின்னு சொல்லிட்டு 3 பூசை கொடுப்பாங்க. அது மனைவி, கூட பிறந்தவங்க, அதுக்கப்புறம் மருமக 3 பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து முப்பூசை கொடுப்பாங்க. இது வந்து காலங்காலமாக இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்களுமே வந்து பொங்கல் வச்சு ஒரு கோழி ஒன்று இருக்குனுங்க. நாங்கள் பிடிச்சிட்டு போன கோழி இதுதான். அது வந்து விகாஸ் தம்பி கையில் வச்சிட்ருக்கான். எனக்கு ஒன்று புரியவே இல்லைங்க. எப்போ வந்து கோவிலில் வந்து இந்த மாதிரி மேளம் தட்டினாக்கா இது பண்ணாக்கா எல்லாருமே லேடிஸ் தான் ஆடுறாங்களே தவிர ஒரு கோவிலில் கூட ஜென்ஸ் ஆடுறதே கிடையாது. அது ஏன்னு தெரியல. இந்த சயின்டிஃபிக்காக பார்த்தாக்கா அது வந்து அந்த உள்ளுணர்வுனால ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த உள்ளுணர்வு வந்து ஜென்ஸுக்கு வரமாட்டேங்குது, லேடிஸ்க்கு மட்டும்தான் வருது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. யாருக்காவது தெரிஞ்சாக்கா கட்டாயமாக சொல்லுங்கள். எங்கள் கோவில்லையுமே அளவு கடந்த லேடிஸ் வந்து ஆட்டம் ஆடினாங்க, சாமி வந்து ஆடினாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அப்படியே அவ்வளோ ஆட்டம் ஆடி அப்படியே கீழெலாம் கூட விழுந்து போனாங்க. எனக்குலாம் பயமாக இருந்துச்சு. சும்மாவே நம்மளால் நிற்க முடியல. அவங்கள இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்களே, எப்படி போய் அவங்க உடம்பு தாங்கும், வீட்டுக்கு போனால் என்ன ஆகுவாங்கன்னே தெரியலையே அப்படிலாம் நான் நினச்சேன். பாருங்களேன், எனக்கு முன்னாடி நின்ன அம்மா தான் இந்த மாதிரி ஆடினாங்க. போய் சத்தி அழைச்சிட்டு வரத்துக்கு போனாங்க. அப்போ ஒரு வித்தியாசமான சவுண்டு கொடுத்தாங்க. அந்த பம்பை அடித்து அது ஒரு மேலே பைப்பு மாதிரி ஒன்று ஊதுனாங்க. அந்த சவுண்டு கேட்டோன்னே நல்லா நின்றுட்டு இருந்தாமா அப்படி ஆட்டம் போட்டாங்க. எனக்கு ஏன் இந்த ஜென்ஸ் மட்டும் ஆட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜையே ரொம்ப நேரம் நடந்துச்சுங்க. ஏன்னாக்கா அங்கே இருக்கிற ஒரு சிலை விடாமல் அத்தனை சிலைக்கும் வந்து தீபாரத்தனை காட்டினாங்க. அதுக்கப்புறம் கற்பூரம் காட்டி, அதுக்கப்புறம் சாம்பிராணி காட்டி எல்லாமே காட்டினாங்க. இங்கேயுமே வந்து வாயை கட்டி எல்லாமே முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு தான் வந்து தீபாரத்தனை காட்டிட்டு வந்தாங்க. கூட்டத்தை பாருங்களேன், எவ்வளோ கூட்டம் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் என் பையனை தேடி கண்டுபிடிச்சேன். எங்கே இருக்கிறான்னு தெரியலையே, பையன் வர கோழி வர கையில் பிடிச்சிட்டு நிற்கிறானே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவங்க மாமங்கிட்ட தான் நின்றுட்டு இருந்தான். இவ்வளோ கூட்டத்தில் தாங்க கெடா வெட்டணும், கோழி வெட்டணும், எல்லாமே அந்த கூட்டத்துக்குள்ளே தான் நடக்கும். இதெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் கூட்டம் கலைஞ்சிரும். ஆனால் இந்த பூஜை நடக்கும் போது இவ்வளோ கூட்டம், அவ்வளோ நெரிசலோடு நின்றுட்டு இருந்தோம் நாங்கள்.
சுற்றிலையும் மணி அடித்து நல்லா சிறப்பாக வந்து பூஜை நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த சவுண்டுக்கும் அந்த மணி சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் அப்படியே உடம்பே சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அவ்வளோ சத்தத்தோடு வந்து பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பூஜை முடிஞ்ச உடனே வந்து எல்லாத்துக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டாங்க. தீர்த்தம் அங்கங்கே நாலா பக்கமும் தீர்த்தம் கொடுத்தோன்னே எல்லாரும் பிஸி ஆகிட்டாங்க. கெடா வெட்டுறதுல தீர்த்தம் போட்டு கெடா வெட்டணும் இல்லைங்களா, அந்த தண்ணி வர தெளிச்சுமாக்கா ஒரு சில கெடா அங்கே துளுக்காமல் இருக்கும். எல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்குமே. எப்போவுமே வந்து அம்மா வீட்டு தேவம் வந்து சித்திரை மாதம் முதல் திங்கட்கிழமை வந்து வச்சுருவாங்க. இது நாள் வரைக்குமே வந்து ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அன்னாட வருஷம் தேவம் வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து 2 வருஷம் கழித்து 3ஆவது வருஷம் தேவம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எந்தளவுக்கு நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியல. எங்கள் அப்பா வீட்டு தேவம் வந்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா லீவ் டைமில் வருதுங்களா, அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் ஈரோட்டில் இருக்கும்போதும் சரி, இங்கே இருக்கும்போதும் சரி, எல்லாருமே சேலம் வந்துடுவோம். சேலம் வந்து பாட்டி வீட்டில் தான் தேவம் செய்வோம். அப்போ அது மட்டும் இல்லை, எங்கள் சித்தப்பாருங்க வீட்டு பிள்ளைங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தானே தேவம் செய்கிறோம். அப்போ எல்லாம் ஒரே இடத்துல வந்து பார்த்து பேசி அந்த பொங்கல் வச்சு மறுபடியும் எல்லாம் கொண்டு போய் எல்லாம் சமைச்சி எல்லாம் ஒரே விருந்து வச்சு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. பூஜை மும்மரமாக நடக்கும் போதெல்லாம் வந்து ஏகப்பட்ட லேடிஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி வந்து ரொம்ப உக்கிரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் சாமி கூட பார்க்கவே முடியலைங்க, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. கடைசியாக வினிஷா யார்கிட்டையோ சொல்லி கொஞ்சம் குங்குமத்தை வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் வச்சுட்டு வந்தோம். ஆனால் நிர்மலா வந்து எலுமிச்சை பழமும் பூவும் வாங்காமல் நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் விகாஸ் தம்பியை நீ மேலே உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு எலுமிச்சை பழம் பூவெலாம் வாங்கிட்டு வந்து கொடுறா, அப்போ தான் உங்கள் அத்தை வெளியிலே வருவேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் போய் எல்லாம் வாங்கி கொடுத்தான் நிர்மலா கிட்ட. அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் பொங்கப்பானை எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் நாங்கள். எப்போவுமே வந்து பூசை கூட தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாக்கா நம்ம வந்து ஆலங்கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் பூசை கூடைய. அதனால தான் அவங்க குடும்பத்தையே அப்படியே நிற்க வச்சு 4 பேர்த்தையும் அதுக்கப்புறம் ஆலங்கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள். கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே மதியத்துக்குலாம் நம்மளால் லஞ்சு செஞ்சு ரெடி பண்ண முடியாது. அதனால் நம்ம நைட்டு வந்து டிஃபனுக்கு எல்லாத்தையும் வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான் தம்பி. அதனால தான் வந்து கொஞ்சம் எல்லாம் அமர எல்லாம் உட்காந்து பொறுமையாக செஞ்சோம். வந்து நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பித்தோம். எல்லாம் செஞ்சுட்டு அந்த குண்டாவை வந்து சாதத்தை போட்டு பிணைஞ்சி ஒரு தட்டில் போட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு உருண்டை செஞ்சு கொடுத்துட்ருந்தான் சக்கரவர்த்தி. ரொம்ப கிராண்டெல்லாம் செய்யலைங்க, சும்மா ஒரு 50லேருந்து ஒரு 70 பேர் அளவுக்கு தாங்க கூப்பிட்ருப்பான். நம்ம வீட்டில் இருக்கிறீங்க, நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க, இங்கே கொஞ்சம் பேர் அவ்வளோதான் கூப்பிட்ருப்பான். வரமிளகா கிள்ளி போட்ட சிக்கன் வறுவலுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பொங்க சாதத்தை வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா 3 பானை பொங்க சாதம் இல்லைங்களா, அதனால தான் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து மட்டன் குழம்பு. அதுக்கப்புறம் இது வந்து நாட்டுக்கோழி வறுவல். இது ஏன்னா 2 கோழி இருக்குது இல்லைங்களா, நான் ஒன்று அறுத்தேன் அவன் ஒன்று அறுத்தான். அதனால் 2 கோழி இருந்ததுனால 2 கோழியுமே வறுவல் பண்ணிட்டோம். இது வந்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு ஒரு பொரியல் பண்ணிட்டோம். இது வந்து ரசம். இது அடுத்ததாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மட்டன் கிரேவி கொஞ்சம் செஞ்சுருந்தாங்க. இது ஒயிட் ரைஸு. அதுக்கப்புறம் மட்டன் வறுவல் கொஞ்சம் செஞ்சுருந்தாங்க. இது வந்து மட்டன் வறுவல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தலைக்கறி தனியாக வறுவல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் குடல் மட்டும் தனியாக வந்து வறுவல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சில்லி சிக்கன், ஏன்னா இந்த பொண்ணுங்க பசங்களுக்கு எல்லாம் சில்லி சிக்கன் தானே பிடிக்குது, அது தனியாக வறுவல் பண்ணிட்டாங்க.
ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சிக்கன் சில்லி வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா சைவத்துக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி வேணும் இல்லைங்களா, அதுதான் அதை போட்டு எடுத்துக்கிட்டோம். சைவத்துக்காரங்களுக்கு வந்து பருப்பு சாம்பார், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் சில்லி வறுவல், அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் கறிப்பலாவும் போட்டு ஒரு கிரேவி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் வந்து சைவத்துக்காரங்களுக்கு செஞ்சு வச்சுருந்தோம். ஏன்னா எங்கே போனாலும் சைவத்துக்காரங்க அப்படின்னாலே வெறும் ரசம், வெறும் பருப்பு குழம்பு இது மட்டும் தாங்க கொடுக்குறாங்க. அதுக்காக தான் கொஞ்சம் 2-3 ஐட்டமாக போட்டு செஞ்சுருந்தோம். இப்போ ஒரு 6 மணி ஆகிருச்சு. சரி, அதனால் எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு டேபிள்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாச்சு. போடு போடு போடு. எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்ருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்ததுக்கப்புறமேட்டு பசிக்குதுனாக்கா உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சாச்சுங்க. நம்ம பசங்க அதுக்கப்புறம் நம்ம போட்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு தம்பி எப்படி இருக்குது சாப்பாடலாம்? ஏதாவது காரமாக இருக்குதா? என்ன நாக்கு இருக்கிற ஏற்கனவே காரம் ஏதாவது ஆகி போச்சா? என்ன காரமாக இருக்குது? போட்டி காரமாக போச்சா? மற்றெல்லாம் நல்லா இருக்குதா? எத்தனை வாட்டி சொல்லியே தான் செஞ்சோம். ஒன்று நல்ல வேணுங்களா? ஏதோ ஒன்று இல்லைங்க, பார்த்தியா ஒன்று காரமாகும், எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது பார்த்தியா? நான் அதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், காரத்தை வச்சிடாதீங்கன்னு. லட்சுமி ஏதோ ஒன்று காரமாக போச்சு லட்சுமி. பிள்ளைங்களாம் நாக்க தொங்க போடுதுங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து 7up எல்லாம் வாங்கி குடிச்சிக்கிட்டு ஜாலியாக வீட்டுக்குள்ளார ஊஞ்சல் ஆடிக்கிட்டு ஒரே கலகலப்பாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.